அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜ்மீர் அரசர் கரீபு நவாஸ் அத்தாயுர் ரசூல் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வரலாற்று தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர் 2. சென்ற தொடரில் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய அருமை தந்தை அசையது கியாசுத்தீன் அஹ்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வஃபாத்து வரைக்கும் உள்ள தகவலை நாம் பார்த்தோம். பார்க்காதவர்கள் அதை சென்று பார்த்துவிட்டு வருமாறு அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வயது இப்பொழுது 15. அவர்களுடைய தந்தையின் மூலமாக கிடைத்த அந்த தோட்டத்திற்குள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் மரங்களுக்கும் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தோட்டத்தினுடைய நுழைவாயலில் ஒரு மஜ்தூபை அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்டார்கள். வழிமார்களில் பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரிவுகளில் ஒரு பிரிவினர்கள்தான் மஜ்தூப் என்று சொல்லக்கூடியவர்கள். கந்தலான ஆடை, அழுக்கு படிந்த உடல், கிழிந்த உடை, அலங்கோலமான தோற்றத்தில் இவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள் இவர்கள். அப்படியான தோற்றத்தில் ஒரு மகானை கண்டார்கள். அவர்களுடைய பெயர்தான் அஸ்ஸையது இப்ராஹிம் கந்தூசி ரஹிமஹுமுல்லா அன்னவர்கள். அப்பொழுது அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஓடோடி சென்று அந்த மகான் அவர்களை அன்போடு அழைத்து வந்து தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தினுடைய அடியில் உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்துவிட்டு அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மிக சுவையான ஒரு திராட்சை குலையை கொண்டு வந்து அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த இறைநேசர் அசையது இப்ராஹிம் கந்தூசி ரஹிமஹுமுல்லா அன்னவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்னல் ஹாஜா நாயகத்திற்கு வந்திருப்பது இந்த மகான் என்று தெரியாது. ஏதோ அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒரு மகானாக இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் இது அனைத்தையும் செய்கிறார்கள். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த திராட்சை குலையை, அந்த கனியை அவர்களிடத்தில் கொடுத்த பொழுது இப்ராஹிம் கந்தூசி ரஹிமஹுமுல்லா அன்னவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள் என்றும் வரலாற்று குறிப்புண்டு. அவர்கள் அதை சாப்பிட மறுத்தார்கள் என்றும் வரலாற்று குறிப்புண்டு. ஏதோ அதன் பிறகு அந்த இறைநேசர் இப்ராஹிம் கந்தூசி ரஹிமஹுமுல்லா அன்னவர்களுடைய சட்டை பையினுள் இருந்து எள்ளினால் செய்யப்பட்ட ஒரு உணவை எடுத்தார்கள். எள்ளுருண்டை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து அவர்களுடைய அருள் நிறைந்த அந்த வாயினுள் வைத்து மெண்டு சுவைத்து அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கொடுத்தார்கள். பரக்கத்தை முந்தி அடித்து கொண்டு வாங்கின அன்னல் ஹாஜா நாயகம் அதை அவர்களுடைய அருள் நிறைந்த அந்த வாயினுள் வைத்து மெண்டு உண்டார்கள். உண்டதன் அடுத்த நிமிடம், உண்டு முடித்த அடுத்த நிமிடம் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உள்ளத்தில் இருந்த உலகாசை, உலக எண்ணம், அல்லாஹ் அல்லாதவைகளுடைய எண்ணமெல்லாம் மிகைத்து அது எல்லாம் ஒளிந்து இல்லாமல் செய்து இறைஞானம், அல்லாஹ் பற்றிய அறிவு, அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உள்ளத்தில் மிகைத்து விட்டது. வலிமார்களுடைய சுஹபத்தை, நெருக்கத்தை பெற்றவன் இவ்வுலகிலும் சீதவி, மறுவுலகிலும் சீதவி. இறைநேசர்களை பார்ப்பது இபாதத், வணக்கம். இறைநேசர்களோடு பயணிப்பது இபாதத்து, வணக்கம். இறைநேசர்களுடைய அருள் நிறைந்த பொருட்களை நாம் பாவிப்பது பரக்கத்து, இபாதத்து என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். வலிமார்கள் இந்த உலகில் எம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி வந்தவர்கள். உடனே
அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தனக்கென்றிருந்த அந்த சொத்து, அந்த தோட்டம் மாத்திரமே, அது அனைத்தையும் வித்துவிட்டு வித்ததனுடைய பணத்தை ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் புகாராவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். புகாராவில் ஹுசாமுத்தீன் புகாரி என்கின்ற ஒரு பெருமகனாரை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அல் குர்ஆனை கற்று மனனமும் செய்து கொள்கிறார்கள். பிறகு ஈராக்கை நோக்கிய பயணம் அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய. ஈராக்கை அடைந்த பொழுது அங்குள்ள மக்களிடத்தில் அண்ணல் ஹாஜா நாயகம் உணர்ந்தார்கள், நமக்குரிய காமிலான குரு, எமக்குரிய வழிகாட்டி இந்த ஊரில் தான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அண்ணல் ஹாஜா அங்கிருந்த மக்களிடம் கேட்டார்கள், இங்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மகான்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, ஆம் இருக்கிறார், அவர்களுடைய பெயர்தான் அஸ்ஸையித் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் என்பதாக அறிவிப்பு செய்தார்கள். உஸ்மானுல் ஹாரூனி நாயகம் அன்னவர்கள் நெய்சாம்பூரில் இருக்கின்ற ஹாரூன் என்கின்ற மாவட்டத்தில் பிறந்தவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். உஸ்மானுல் ஹாரூனி நாயகம் அக்காலத்தில் வாழ்ந்த அனைத்து இறைநேசர்களையும் சந்தித்து அருள் பரக்கத்தை பெற்றுக் கொண்டவர்கள். உஸ்மானுல் ஹாரூனி நாயகத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி குறிப்பிடுவார்கள், உஸ்மானுல் ஹாரூனி நாயகத்தை ஒரு மனிதன் அவரை கண்டுவிட்டால், உஸ்மானில் ஹாரூனி நாயகத்தை ஒரு மனிதன் கண்டுவிட்டால் அவன் மூதேவியாக மாட்டான் என்பதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. இரவில் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள். அதுபோல் பகலிலும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய ஒரு விலாயத்தினுடைய உச்சத்தில் இருந்த மகான் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களைத்தான் ஈராக் நாட்டு மக்கள் கராமத்து நிறைந்த குருவாக காட்டிக் கொடுத்தார்கள் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாம் தொடர் 3இல் பார்ப்போம். எவ்வாறு இந்த தகவலை கேட்டு நீங்கள் பயனடைந்தீர்களோ அதுபோல் உங்களுடைய உற்றோர் உறவினர்கள் பயனடைவதற்காக வேண்டி அதிகமாக பகிருங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய அருளையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.